இந்த கிறிஸ்மஸ் இந்த சீசனில் நம்ம என்ன பண்ணணும்? ஏன் என்ன பண்ணணும்னு பேசுறேன்னா, அவர் பிறக்கும்போது பரலோகமும் பூலோகமும் எப்படி செயல்படுதோ நாம் அப்படிதான் செயல்படணும். அங்க அவர் பிறந்துட்டாருங்க, முன்னணியில கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, வச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க, சுத்தியும் அந்த பிறப்பின் நற்செய்தி பரம்புகிறது. சொல்ல ஜீசஸ் இஸ் த குட் நியூஸ். இங்க ஒருத்தர் பிறந்தாராம், அவர் ரட்சகராகிய கிறிஸ்து. எல்லாம் பைபிள்ல இருக்கு, பிறந்தவர் ரெஸ்கியூவரா. உங்களுக்கான ரெஸ்கியூவர் தான் பிறந்திருக்காரு இந்த மாசம். இப்ப என்ன நடந்தது, வயல்வெளியிலே மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்களாம். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் பாருங்களேன், இயேசுவோட நற்செய்தி, பிறந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு பரலோகமே இறங்கிருச்சுங்க கீழே. அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட கிரேட்டஸ்ட் குட் நியூஸ் பாருங்க. குட் நியூஸ் தானங்க ஷேர் பண்ணுவோம், மனுஷனுக்கு மனுஷன் ஷேர் பண்ணுவான். ஆனா மனுஷனுக்கு ஷேர் பண்றதுக்கு ஹெவன்லி ஏஞ்சல்ஸ் வந்திருக்காங்க. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கிரேட்டஸ்ட் குட் நியூஸ் என்றேன். கிறிஸ்தவர் மாத்திரம் கொண்டாட வேண்டிய சீசன் இல்ல இது, எல்லா ஜனமும் கொண்டாட வேண்டிய சீசன் இது. ஏன்னா எல்லா ஜனத்துக்கும் there is a one and only rescuer is there and he is the Jesus Christ. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி. எப்போ ஏஞ்சல்ஸ் விசிட்டேஷன்ஸ் இருக்கோ அப்போ அங்க glorious presence இருக்கு பாருங்க. முக்கியமா நற்செய்தி சொல்லும்போது, இப்போ நீங்க இப்போ தீபிகா வந்து ஃப்ரெண்டுக்கு ஜீசஸ் கிரைஸ்டுடைய இந்த பர்த்டே செலிப்ரேஷன் கூப்பிட போறானா, பரலோகம் அவளை ஒரு தூதனாய் பார்க்கிறது. தூதனா பார்க்க இப்போ நற்செய்தி கூப்பிட சொல்ல தானே போறா, அவளை சுற்றி ஒரு மகிமை, அந்த இடத்துல ஒரு மகிமை சொல்லும். நீங்க நினைக்காதீங்க, ஐயோ நம்ம யாருக்காவது இயேசு பத்தி சொன்னா அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனையா வருது. இன்னைக்கு தயவு செய்து உங்கள் மனநிலை மாற்றிக்கொள்ளுங்கள். நற்செய்தியை நீ சொல்ல போகிறாய் என்றால் அங்கே தேவனுடைய பிரசனம் தான் வருமே தவிர பிசாசனுடைய பிரசனம் அந்த இடத்தில் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவர்களை சுற்றி அந்த மகிமை பிரகாசித்ததான் அவர்கள் மிகவும் பயந்தார்கள். சோ இப்ப நற்செய்தி சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி மொத வார்த்தை என்ன சொல்றாரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். இயேசு என்கிற நற்செய்தியிலிருந்து வருகிற முதல் blessing பயம் நீக்கப்படுதல். பயப்படாதிருங்கள், இதோ கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன். அப்படியே சொன்னாரு. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் என்ன சொன்னா, எல்லா ஜனத்துக்கும். நீங்க யாரையாவது பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லா எப்பவுமே அப்படிதான் பாருங்க. நான்லாம் அடிக்கடி சொல்லுவேன், யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், ஏதோ நாங்க ஏதோ குத்தகை எடுத்த மாதிரி. இயேசு இந்த பூமிக்கான குத்தகைக்காரர். அவர் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் ஜனத்துக்கும் உரியவர் அல்ல, அவர் எல்லா ஜனத்துக்கும் உரியவர். அவர் எல்லா ஜனத்துக்கும் ரெஸ்கியூ. தேவதூதன் என்ன சொல்றான் பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? இயேசுதான் அந்த நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி.